ஒன் மோர் பெஸ்ட் பேட்டில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே விஎன் ஸ்பார்டன்ஸ் வர்சஸ் எஃப்சிசி 2 டீமுக்கான மேட்சாக இருக்க போகுது. டாஸ் வின் பண்ணால் விஎன் ஸ்பார்டன்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் பவர் பிளே, 5 பாலர் யூஸ் பண்ணணும். 3வது ஓவர்லேருந்து 7வது ஓவருக்குள்ளே ஏதாவது ஒரு ஓவர் பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் நடக்கிற மாதிரி தான். ஓனி சொன்னால் சைக்கிள் தீபன் முதல் ஓவர் போட்டு சாப்பிட்னா ஒயிட்டு கார்த்தி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காருங்க. இங்கே இந்த மேட்ச்லேயும் முதல் பந்து பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ண முடியலங்க, பவுண்ட்ரி போயிடுச்சு. எல்லா மேட்சும் சுற்றி திரும்பி ஆட பார்த்தாரு. ஒயிட்டு தெளிவாக பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி போடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறது காரணத்தால் ட்ரைவ்லேயே கொண்டு வந்திருக்காரு ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு பிளிக் மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கேயும் ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. அவன் பார்த்தா 6 போயிருக்குங்க. 6 கொடுத்துருக்காங்க அம்பேர். தேர்ட் ஒன் ட்ரிப்பீட பார்த்தாரு, ஸ்வீப் ஆட பார்த்தாரு, தெளிவாக போட்டிருக்காரு. கார்டு சேஞ்ச் பண்ணி பந்தையும் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காரு ஒயிட்டு கார்த்தி. 4th ஒன் இந்த முறை நேருக்கு நேர் பாஸ்டாக போயிருக்கு. இதுவும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கதிர் ஆல்மோஸ்ட் போயிட்டாருங்க இங்கே ஃபீல்டிங்கில். வாட்டர் ஸ்டாப் எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் லாங் ஆஃபில் இந்த மஞ்சள் கொடிக்கிட்ட வச்சு இங்கேருந்து போல தூரம் ஓடி இருக்காருங்க. சரியான ஸ்டாப்பு. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு, பவுலர் ஸ்டாப் பண்ணுறாரு. பார்த்தா பின்னாடி குட்டி கெட்டியாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்க 2வது டாட் பால் இந்த ஓவரில் பதிவு பண்ணுறாங்க. இங்க லாஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. பாலோட வேகம் பந்தோட வேகம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டார். கதிர்க்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இந்த பால் ஒரு சிங்கிள். இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்ச நிலைமையில 13 ரன் அடிச்சிருக்காங்க. முதல் 2 பந்தில் 10 ரன் போன நிலைமையில அடுத்த 4 பந்தை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஒயிட்டு கார்த்தி. செகண்ட் ஓவர் போட ரஞ்சித் வந்திருக்காரு. வரட்டி ஆடிட்டாரு கரெக்டாக. எப்போவுமே எந்த திசையில் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணுவாரோ அது 2வது ஓவரில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் இந்த முறை அதே தான் ரீப்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூடவே போய் விழுந்துருக்குன்னு சொல்லலாம். இந்த முறை ஒரு பவுண்ட்ரி, பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி, 2மே எக்ஸ்ட்ரா கவரில் தெளிவாக ஆடி இருக்காரு இங்கே திருச்சி தீபன். தேர்ட் ஒன் இந்த முறை மறிச்சாரு, பந்தையும் நொறுக்கிட்டாருங்க. ரொம்ப தூரம் போகும், கண்டிப்பாக தாண்டி போயிருக்கு. ஸோ பேக் டு பேக் 2 பால் எக்ஸ்ட்ரா கவரில் அடித்தார். எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்க போகிறாரோன்னு இழுத்து இந்த பக்கமாக போட்டார். அவர் இழுத்து இந்த பக்கம் அடித்து போட்டார். 2 பவுண்டரியை தொடர்ந்து ஒரு 6. ஒரு மாதிரி பெரிய டார்கெட்டை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இன்டென்ஷன் தெளிவாகவே தெரியுது. எல்லா பாலும் பெரிய ஷாட்டு போக பார்க்குறாங்க. பேட்லையும் தெளிவாக படுதுன்னு சொல்லலாம். இங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப் தெளிவாக ஆனார். அதை கொஞ்சம் பாஸாகவும் ஆனான்னு சொல்லலாம். இதுவும் தாண்டி போயிடுச்சு. 2 பவுண்டரியை தொடர்ந்து 2 6 கொண்டு வந்திருக்காரு இங்க தீபன். பவர் பிளே விட்டா லாஸ்ட் ஒன். பவர் பிளேல என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு வாகன அடி கிளப்பி விட்டார். நின்ன இடத்துல இந்த ஃபுட்வொர்க்கே இல்லாமல் அடித்தார். பேட் ஒர்க்கு பாஸாக இருந்திருக்கு, கரெக்டாக இருந்திருக்கு. அதன் காரணமாக 6. இந்த ஓவரில் 3 6 2 பவுண்ட்ரின்னு கிட்டத்தட்ட 26 ரன் ஹாட்ரிக் 6 பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் தீபன். ஸ்டோன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பின பக்கமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால்னு நினைக்கிறேன். டாட் பால் டு எந்த ஓவர். 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 39 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் பட பாலாஜி வந்திருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தை அடிச்சாருங்க. ஸோ அவர் மட்டும் இல்லை, நானும் உள்ள இந்த பக்கம் வந்தால் நானும் அந்த பக்கம் அடிக்கிறேன்னு அடிச்சிருக்காரு. முதல் பந்திலே ஒரு 6. ஸோ 13 பந்துக்கு குயிக்கராக கொண்டு வந்துட்டாங்க. 45 ரன்னு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. கேப்பில் போயிருக்கா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வியாக இருக்கும். ஒயிட்டு கார்த்தி நான் இருக்கேங்கிறது பதிலாக இருந்திருக்கு. ஒரு 2 போட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. சிங்கிளாக 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கதிர் நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். தீபன் இந்த பக்கம் ஸ்ட்ரைக்கு வந்தார். அந்த பக்கத்துலேருந்து அரௌந்த கார்டுக்கு போயிட்டார். பவுலர் ஃபுல் டாஸ் தவறான பந்து. இந்த மாதிரி எல்லாம் பந்து வந்தால் கண்டிப்பாக ஆடுவார். ரொம்ப தூரம் போய் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். எங்க அக்ராஸ்லேயும் 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே போன பால் போன 6ஓட 50 கன்சப்ட் பண்ணியிருக்காங்க. தீபனும் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 43 45 கிட்ட இருக்காரு. திருப்பியோட பார்த்தாரு. ஸ்ட்ரைட்டாகவே வந்து உடம்புல பட்டிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு ஆட பார்த்துருக்காரு. கீப்பர் பாஸ் ஆகியிருந்திருக்காரு. டாட் பால் டு எந்த ஓவர். டாட் பாலோட ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 3 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான அடுத்த ஓவர். அந்த அடுத்த ஓவர் 4வது ஓவர் போட ஒயிட்டு கார்த்தி வந்திருக்காரு. ஒயிட்டு கார்த்தி மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாரா இல்லை மொமெண்ட்டை தக்க வைக்கிறான்னு பார்ப்பாங்க. அங்கே காணா கதிர் நல்ல ஸ்டாப், த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு. முதல் பந்தே ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் தடுத்து போடுறதுலேயும் தப்பு பண்ணிட்டாங்க.
கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பவுண்டரி போகலை. அதுக்கப்புறம் நல்ல ஸ்டாப், ஒரு 2 ரன் ஓட்டாங்க. அவரோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸை கடாசிட்டாருங்க. இங்கே அவுட் ஆஃப் பார்க் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு. ஸோ இதோட 50யை பதிவு பண்ணுறாரு இங்கே தீபன் சக்கரவர்த்தி. எக்ஸலண்டான இன்னிங்ஸ் நல்லா ஆடி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே 50யை பதிவு பண்ணியிருக்காரு. கிராக்கல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே ஃபோர்த் ஒன் ஸ்கூப் தெளிவாக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லாகவே பட்டதெல்லாம் தங்கமாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஏற்ற பந்து போடுறாங்களா இல்லை போடுற பந்தெல்லாம் அவருக்கு ஏற்ற பந்தா மாத்துறாரான்னு தெரியல. எல்லாமே நல்லா தான் நடக்குது இன்னைக்கு இந்த மேட்ச்சில் தீபனுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஆசாருங்க மொட்டமலையில் வந்த பந்தையும் தெளிவாக இழுத்து அடிச்சிருக்காரு. ஒரு 6 1 6 எக்கச்சக்க 6 பதிவு பண்ணிக்கிறக்காருன்னு சொல்லலாம். இங்கே டெர்ரிபிக் இன்னிங்ஸ் முக்கியமான நேரத்தில் முக்கியமான டிமிகைன்ஸாக நல்லா அடிக்கிறதுக்காரு. இங்கே இதோட லாஸ்ட் டெலிவரி வெரைட்டி ஆடி இருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே பால் டிபேட் ஆகி போயிருக்கு. ஃபீல்டர் நல்லா தான் போயிருந்தாரு. அவர் எதிர்பாராத விதமாக போயிருக்குங்க. இங்கே பவுன் 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 77 அடிச்சிருக்காங்க. தீபன் மட்டும் துண்டா 67. அடுத்த ஓவர் போட இப்பாஸ் பாய் வந்திருக்காரு. முதல் பந்தே நேருக்கு நேர் லாங் ஆஃபில் தாண்டறதுக்கு தான் வாய்ப்பா கேட்சை பிடிச்சாங்க. இங்க முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. சரி ஒரு மாதிரி போய்க்கு இந்த மேட்சா முதல் பந்தே வந்து அலட்சியமாக விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 77 அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்பை உடச்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இப்பாஸ் பை மேட்சை மூவ் ஆன் பண்ணுறாங்களா, இந்த இடத்துலேருந்து பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். மேட்சுக்கான 1 டவுன் பேட்ஸ்மேன் விவேக் வந்திருக்காரு. போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்த பிளேயர். ஸ்லோயர் ஃபுல் டாஸ் அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ஒரு அப்பீல் சும்மா எடுத்து பார்த்தாங்க, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. இதுவும் ஒரு ரிஸ்கி ரன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க. அது காரணம் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல பாலாஜி. பாலோட ஃபோர்த் ஒன் இது வரைக்கும் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் உதயா. அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுறங்கிற மாதிரி இந்த ஓவர்லேயும் முதல் பந்து அடித்தாருன்னு சொல்ல வந்தேன். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஸோ நல்லாவே வெளில போன பால், அதை கரெக்டாக ஜம்மு அந்த நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இருந்திருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக இழுத்து இந்த முறை ஃபீல்டர் கைக்கே போகும். சேஃப் ஹேண்ட் அப்படியே இருந்துருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் இழுத்து போட்டிருக்காங்க. பேட்டில் போட்டிருக்கு. ஃபீல்டர் இப்போவும் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல, 2வது அட்டம்ல கண்டிப்பாக எடுத்து த்ரோவா அடிச்சிருவாங்க. ஒரு சிங்கிள். கம்பேக்கிங்கான ஓவராக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். போட்ட 5 ஓவரில் சிக்கனமாக போட்ட ஒரே பவுலர் இது வரைக்கும். இங்க 6வது ஓவர் போட 6 வந்திருக்காரு. 5 ஓவருக்கு 82. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஹைட்டுக்கு வாய்ப்பா கேட்சா விரட்டி போய்க்கிருக்காரு. அங்கே கேட்சை பிடிக்க முடியல, தாண்டி போயிருக்கீங்க. முதல் பந்திலே 6 பவர் பிளேயை எதுக்கு எடுத்தாங்களோ அந்த வேலையை கரெக்டாக ஃபர்ஸ்ட் பால்லே பண்ணியிருக்காரு விவேக். செகண்ட் ஒன் ஃபுல்லாக இழுத்து போட்டார். இந்த பக்கமாக நேருக்கு நேர் கரெக்டாக ஆடி இருக்காரு. நல்லா ஸ்டாப், ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் சுவிட்ச் ஹிட் திரும்பி பார்த்தாரு. உடம்புல போட்டு நேருக்கு நேரே போயிருக்கு. பவுலரே பிடிச்சிடுவார் பாலை. ஒரு டாட் பால். இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. யார் கேட்சை பிடிக்கிறாங்க, கேட்சை பிடிச்சிடறாரா? ரஞ்சித் கரெக்டாக பாலுக்கு வந்தார். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஏக்கர் வாகன அடி. அகைன் அதே ஃபீல்டர் ரஞ்சித். சிங்கிள். 6வதோட லாஸ்ட் ஒன் அகைன் தரையாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? சிங்கிளோட ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாரான்னு பார்த்தா போயிட்டு கார்த்தி நல்ல ஃபீல்டிங். டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்காங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2வது ரன்னுக்கு வாய்ப்பா இங்கே அவுட் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. மண்டவட்டு பிரவீன் முன்னாடி கையை வச்சு தடுத்துட்டாருங்க. இல்லைன்னா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும். 6 ஓவருக்கு 93. 7வது ஓவர் போட இப்பாஸ் பாய் முதல் பந்தே ஃபுல் டாஸ். ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கா? போயிடுச்சு. இங்கே 6 ஃபுல் டாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டார். முதல் பந்திலே ஒரு 6. இங்கே செகண்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் தெளிவாக இழுத்து போட்டிருக்காரு. செகண்ட் லைன் ஆன் ஆகி இருந்திருக்கு. அதன் காரணமாக பால் ஆஃப் ஆகிருக்கு. டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காரு. ஆனால் ஃபீல்டர் ஒயிட் கார்த்தி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இப்பாஸ் பாய். இதுக்கு முன்னாடியும் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லைங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே ஸ்கோரே கிட்டத்தட்ட 100 கிட்ட வந்துச்சு. 99. இப்போவும் நியூ பேட்ஸ்மேன் ஒரு ஹார்டு ஹிட்டர் தான் வந்திருக்காரு காமராஜ். பரட்டி போட்டு ஆட வச்சிருக்காங்க. பவுண்டரி போயிடுச்சா? இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்கே நல்ல ஸ்டாப். 2 ரன். இந்த 2 ரன்னோட 100 ரன்னை எட்டி பிடிக்கிறாங்க. 100 ரன்னை கடக்குறாங்கன்னு சொல்லலாம். இங்கே 101 ரன் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல கண்டிப்பாக இதை தாண்டி போகும். போயிடுச்சு.
ஃபீல்டருக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி போயிருக்கு. இங்கே ஒரு 6 ரொம்ப தூரம் போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஓவரில் முதல் பாலுக்கு போய் தான் அடிச்சிருந்தாரு விவேக். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் பெரிய ஷாட் தான். போறாரு இன்டென்ஷன் தெளிவாக தெரிஞ்சு அடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். கமர்ஸில் தெளிவாக அடிச்சிருக்காரு. ஆள் இல்லாத திசையில் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இந்த ஓவரையும் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே 7 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 111 111 பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பாலாஜி வந்திருக்காரு. ஸோ 100 பதிவு பண்ணுறாருன்னு பார்க்கலாம். முதல் பந்து ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னு சொல்ல வந்தேன். கையில் பட்டு வேகத்தை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆசாருங்க. இங்கே இது கண்டிப்பாக ரொம்ப தூரம் போகும் சாட்டர்டே அப்படின்னு சொல்லலாம். இங்க ஃபுல் டாஸ் தெளிவாக ஆடி இருக்காரு. 106 பதிவு பண்ணியிருக்காரு. இங்க ஸோ கிட்டத்தட்ட 120 கிட்ட நெருங்கிட்டாங்க இங்கே ஸ்கோரை. நெக்ஸ்ட் ஒன் வைடு. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு. பின்னாடி பாஸ் பாய் தடுத்து போட முடிஞ்சு. அங்கே த்ரோவாக அடிச்சிருக்காங்க. விக்கெட்டு மாற்ற முடியலங்க. உள்ளே போயிருக்காரு காமராஜ். ரன்னிங் விக்கெட்லேயும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆட்டாருங்க. இங்கே கண்டிப்பாக இதுவும் தாண்டி போகும். கிளாசிக்கான 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே கிட்டத்தட்ட 100 நெருங்கி இருக்காருன்னு சொல்லலாம். இங்கே தீபன் போன பாலும் ஒரு வீடு பேக் டு பேக் 2 வீடு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பாலுக்கு வந்தார். கேட்சை பிடிக்க முடியல. பவுண்ட்ரி போயிருதா பரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி நேரத்தில். நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து 3வது ரன்னும் ஓடி இருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஏமாந்துட்டான்னு சொல்லலாம். இங்கே ஸோ டாட் பால் டு எண்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 131 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கே எஃப்சிசி 83 ரன் அடிச்சிருக்காரு. தீபன் வெல் பிளைடு நல்லா ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 132 டார்கெட். ஒரு இமாலய இலக்கை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிரிக்கெட் இஸ் பண்ணி கேம் என்ன வேணாலும் நடக்கலாம். லாஸ்ட்டாக இதே மாதிரி தான் 130க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. மணிவேல் டிராஃபி அந்த டோர்னமெண்ட்டில் திருப்பி அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸோ குட்டி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் மண்டபட்டு பிரவீன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தீபன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சாருங்க. உள்ளே வந்த பால் கண்டிப்பாக வெளில போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஸ் போயிட்டு இருக்கீங்க. முதல் பந்திலே ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்களும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அடிச்சிருக்காரு குட்டி. நல்ல ஸ்டார்ட் நல்ல பேஸ்மெண்ட் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே பெரிய டார்கெட்டை நோக்கி. செகண்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல ஆளே இல்லை. கண்டிப்பாக தாண்டி போயிடும். 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்கீங்க. முதல் பந்து 6 2வது பந்து 4ன்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவளோட தேர்ட் ஒன் வெல் லெஃப்ட் போயிருக்காங்க. செக் பண்ணி கொடுப்பாங்க ஒய்டா டாட் பாலா அப்படிங்கிறத. டாட் பால் கொடுத்துருக்காங்க. அவரோட 4th ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால். இங்கே இந்த முறை சூப்பராக அடிச்சாரு. ஷார்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி காமராஜ் அடிச்சா சொன்னேன். அதை விட இது வியக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. இங்கே குட்டி சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் வர 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக ஆடி இருக்காரு. இங்கே பவுண்டரிக்கு வாய்ப்பா பிரதீப் ரெட்டி பாலுக்கு போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் பிரதீப்கிட்ட இருந்து. 2 ரன் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டு. ரெக்யூர் ரன் ரேட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்டார்ட்னு சொல்லலாம். 18 ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு. செகண்ட் ஓவர் பட அன்பு ஸ்ட்ரைக்கில் மண்டபட்டு பிரவீன் ஒரு வெட்டி இருக்காரு பந்தை. முதல் பந்தே போயிடுச்சு. ஒரு பவுண்டரி முதல் பந்திலே ஒரு பவுண்டரி. அவர் 6 அடிச்சாரு. இவர் 4 அடிச்சிருக்காரு. செகண்ட் ஒன் ஒரு வானமாக நட்டி நேருக்கு நேர். ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. அதை வச்சு சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தீபன் எடுத்த உடனே த்ரோவையும் கட்ட ஆசாரு. ஆடுவான் ஃபுல் டாஸ் வந்த பக்கமாக தூக்கி விட்டார். ஜாலியாக ஆடுவார் இந்த பாலை. இந்த மாதிரி ஃபுல் டாஸ் கிடச்சா எப்பவுமே தெளிவாக பனிஷ் பண்ணிடுவார். தூத்துக்குடி டோர்னமெண்ட்லேயே நிறையா பார்த்தோம் குட்டி கையில் இருந்து. 4th ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. நல்ல எஃபோர்ட் கீப்பர் சரவணா விழுந்து ஸ்டாப் பண்ணி பார்த்தாரு. ஆனால் பிடிக்க முடியல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட பார்த்தாரு. நோ லுக் ஷாட் ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரியா ஃபீல்டரே ஸ்டாப் பண்றாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண அவர் லைனெல்லாம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வேகத்தில் விரட்டி பார்த்தாரு. ஸோ பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. பவுண்டரி டு எண்ட் ஓவர். தேர்ட் ஓவர். அந்த தேர்ட் ஓவர் போட நவீன் பாபு முதல் பந்தே அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரா விரட்டி போய்க்கிருந்தாரு. தீபன் உதயா விரட்டி போனாரு. ஆனால் பிடிக்க முடியலங்க. அந்த ஆப்ல உள்ள வந்த பால தெளிவா அடிச்சிருக்காரு. இங்க மண்டபட்டு பிரவீன் பாஸா எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் பாஸா இருக்கு.
செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் மேஜிக்கலாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனை ஏமாத்திருக்காரு, டிசப்பாயின்மெண்ட் ஆக வச்சிருக்காரு ஸ்லோயர் போட்டு. தேர்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ். ஸ்லோயராக இருந்தானா ஃபேஸ் ஆகிருந்தானா மண்டபத்துக்கு தப்பான ஒரு டெலிவரி கரெக்டாக அடிப்பார். அடிச்சிருக்காரு, அடித்து காட்டியிருக்காரு இங்கே. ஸோ அக்ரெசிவாக ஆடுறாரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்லோயர் கவர்ஸில் தாண்டி போகுதா நோ மேன்ஸ் லாண்டான்னு பார்த்தா 2 ஃபீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு. பெரும் மூச்சு விடுவாங்க கண்டிப்பாக விஎன் ஸ்பார்டன்ஸ். நான் ஒரு லாங் இன்னிங்ஸ் எதிர்பார்ப்பாங்க மண்டபட்டு பிரவீன் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். இதுதான் நடக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஃபுல் டாஸ்னு வந்தால் 6 தான். அது தெளிவாக ஆடிருக்காரு. 3வது 6. இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 20 ரன் பதிவு பண்ணிட்டாரு. ரிமைனிங் ஒரு பால் வேற இருக்கு இங்க. லாஸ்ட் ஒன் வர விட்டு கரெக்டாக ஆடி இருக்காரு. எக்ஸ்பென்சிவ் ஓவர் 24 ரன் ஓவராக மாற்றிட்டாரு இங்க. ஹியூஜ் டார்கெட்டுக்கு என்ன மாதிரி ஆடணுமோ அந்த மாதிரி ஆடுறாரு, ஆடி காட்டுறாருன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் இங்கே. பிரவீன் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவருக்கு 55. 3 ஓவருக்கு 45 அடித்தாங்க இந்த பக்கம், அந்த பக்கம் 55 அடித்து காட்டியிருக்காரு. மேட்ச்க்கான 4th ஓவர் போட எங்கள் டிகே 1 மோர் வேரியேஷன் பவுலர். முதல் பந்து ஒரு ஸ்லோயர் போட்டு தெளிவாக போட்டிருக்காரு, டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகினாரு. அகைன் ஒரு ஸ்லோயர், பேக் டு பேக் 2 ஸ்லோயரில் சொக்க வச்சிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டிகே. தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் தரையில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. சுகுந்தர் இருக்கார் ஃபீல்டர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர், ரன் ஓட மாட்டாங்க, டாட் பால். இந்த ஓவரை சொக்க வச்சுக்கிறதுக்கான்னு சொல்லலாம். 4 பாலில் ஒரே ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து இந்த முறை பேட்டை ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காரு சுகுந்தர். இதுக்கு முன்னாடி இந்த ஓவரில் இவர்கிட்ட பந்து போயிருந்துச்சு, இப்போவும் இதே தான் நடந்திருக்கு. விக்கெட் ஆயிருக்காரு எங்கள் குட்டி. இதோட லாஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணால் ஒயிட்டு கார்த்திக் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. ஒரு ஸ்லோயர், டாட் பால் டு எண்ட் ஓவர். இந்த ஓவரை 2 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் டிகே. கண்டிப்பாக அவருக்கு 2 ஓவர் கொடுப்பாங்க இந்த மேட்ச்சில். 4 ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி மேட்சோட மொமெண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். மேட்சுக்கான அடுத்த ஓவர் 6வது ஓவர். இங்க தீபன் ஃபுல் டாஸ். தீபன் எப்படி அடிச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி தீபன் ஓவர் அடிச்சிருக்காரு இங்க. முதல் பந்திலே ஒரு 6, சரி 6வது ஓவர் சொல்லி 5வது ஓவரோட முதல் பந்தே ஒரு 6 இங்க. செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு, போலோ கேப்டா வந்திருக்கு, டாட் பால். தேர்ட் ஒன் இந்த முறை ஆசாரு, இதுவும் தாண்டும் கண்டிப்பா. ஒரு மாதிரி கான்ஃபிடண்டாக ஆடிக்கிருக்காரு. ஸ்கோர் எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு இன்னிங்ஸ். பிரவீன் பேட்டில் இருந்து 1 மோர் 6 பாலோட. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் நல்லா போட்டிருக்காரு. வேரியேஷன் அதன் காரணமாக இங்கே டாட் பால். ஒரு 6க்கு அப்புறம் டாட்டு, அகைன் 6க்கு அப்புறம் டாட்னு 4 பந்துக்கு 2 6 2 டாட்டு. பாலோட 5th ஒன் இந்த முறையும் ஆசாரு, இதுவும் தாண்டி போகும். 2 ஓடி எடுக்கிறதுனால 6 எத்தனை அதை கவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 1 மோர் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபிளிக் கேப்ல போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் ட்ராப் ஆயிட்டாரா, ஸ்லிப் ஆனாரா, அதுக்கப்புறம் தெளிவா எடுத்திருக்காரு பால. ஒரு 2 ரன் பதிவு பண்றாரு இங்க. 16 பந்துல மண்டபட்டு பிரவீன் வெல் பிளேடு, நல்லா ஆடி இருக்காருன்னு சொல்லலாம் இங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் முக்கியமான ஓவர் அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் கடைசி ஓவருக்கு முந்திர ஒரு மேட்ச் ஓவர்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஓவராக இருக்க போகுது. ஏன்னா 3 ஓவருக்கு 55, அதில் 1 குறைச்சி 17க்கு 54 அடிக்கணும். செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயை கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல. சிங்கிளாக 2 ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் தீபன் விரட்டி அனுப்புறதுக்குள்ள நல்ல வேலைங்க. ஒரு வேளை அவர் விட்டுருந்தாருன்னா அங்கே பவுண்டரி கூட வாய்ப்பாக இருந்திருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டாரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஆச்சாருங்க. டிகே ஓவர் மட்டும்தான் எக்கனாமிக்காக போயிருந்துச்சு, அந்த ஓவர்லேயும் ஆச்சாரு இங்க. பிரவீன் பேட்ல இருந்து சூப்பர் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. இந்த முறை ஆச்சாருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் பேக்காம்லேயே போட்டார். விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா அங்கே கேட்சை பிடிக்க முடியல. விக்கி பாலையும் ஸ்டாப் பண்ணலங்க. அதுக்கப்புறம் வந்து பிடிச்சாரு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் ஆட பார்த்துருக்காரு, தெளிவாக மீட் ஆகலை. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் வாடத்துக்கு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. கேட்சை பிடிக்கிறாங்களா? உதயா லிமிட் கேட்டு கேட்சை பிடிச்சாருங்க இங்கே. விக்கெட் எல்லா மேட்சும் நல்லா ஆடி கொடுத்தா ஒயிட் கார்த்தி அவரோட விக்கெட்டு இந்த மேட்ச் பறி போகுது. இந்த ரன்னையும் பெரிய லெவலில் பதிவு பண்ணாமல் 6 ஓவருக்கு 87 அடிச்சிருக்காங்க.
கடைசி 12 பாலுக்கு 45 ஃபர்ஸ்ட் ஒன். அதில் ஒன்று கிளப்பி விட்டார். வாங்க நாட்டி செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ன இடத்துல அடித்தார். அந்த எப்பில் ஒரு 6 மாதிரி சைஸாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் விக்கெட்டு போனாலும் அடுத்த எண்டில் இருக்க பேட்ஸ்மேன் ஆனாலும் இவர் துண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் 11க்கு 39ன்னு நினைக்கிறேன். வாட்டர் டெலிவரிங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பவுலர் இந்த பால் போடுறதுலாம் கான விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்காருங்க. அவரோட தேர்ட் ஒன் 10க்கு 39. இந்த முறையை அடிச்சிருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே ஃபீல்டர் சங்கு சக்கர சரவணன் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாருங்க. பந்தை தெளிவாக கீப்பருக்கு அடிச்சிருக்காரு த்ரோவை. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண வாய்ப்பாக இருக்குமா? அங்கே ஃபீல்டர் கரெக்டாக போயிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் மண்டை விட்டு சேர்க்க தக்க வைக்க நினச்சிருக்காரு. 8 பாலுக்கு 37. 8க்கு 6 6 அடிக்கணும். ஃபுல் டாஸ். அவங்க எதிர்பார்த்தா ஒரு விக்கெட் பிடிச்சிட்டாங்களா, சிக்கிக்கிட்டாரான்னு பார்த்தா ஏன் எடுத்துட்டாருங்க. அன்பு என்ன காரணத்துக்காக இந்த மேட்ச் ஓவரை சூஸ் பண்ணாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். பட் ஒரு பக்கம் டெரிபிக் இன்னிங்ஸ், எக்ஸ்ட்ரானரியான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அவருக்கு பெரிய லெவலில் யாரும் சப்போர்ட் பண்ணலை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பார்க்க முடியுது இங்கே. டிகே இந்த பக்கமும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த பக்கமும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். மேன் டு மேன் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காட்டியிருக்காங்க இங்கே. அடுத்த பந்தம் ஹைட்டு உச்சிக்கு தான் போயிருக்கு. கேட்ச் பிடிக்கிறாங்களா? நோ மேன்ஸ் ஆனில் வந்திருக்கு. முப்பலி அதுக்கப்புறம் பாலுக்கு விரட்டி போய் பிடிச்சிருக்காரு. ஒரு 2 ரன். 97 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 6 பாலையும் கிளியர் பண்ணணும். அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஜாக் மோகன் கடைசி ஒரு படம் ட்விஸ்ட் விக்கி வந்திருக்காரு. பேரில் இருக்க ட்விஸ்ட் ஏதாவது ஒரு பாலில் காட்டிட்டாருனாலே மேட்சை கைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஒய்டு ரிவ்யூ போயிருக்காங்க. ஃபஸ்ட் பால் ஒரு ஒய்டு போயிருக்கு. 6 பாலுக்கு 34. முதல் பந்து அடிச்சிருக்காரு. ஹைட்டு போயிருக்க. டிஸ்டன்ஸ் இருக்கா? டிஸ்டன்ஸ் இருந்தால் இன்னுமே மேட்ச்சு 5 பாலுக்கு 5. ஒரு டஃப் சான்ஸு இருக்கு. 5க்கு 5. செகண்ட் ஒன் 5 பந்து இருக்கும்போது 5ஆம ஒரு பந்தை போட்டு மேட்சை கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். எங்க தேர்ட் ஒன் கவர்ஸில் தெரிச்சு போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா? ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. இப்பாஸ் பாய் பேட்லேருந்து 6க்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சி கொடுத்துருக்காரு. கேட்ச் ஆகிங்க. ரஞ்சித் இருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. ஆக்ஷன் லைன் தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் விக்கி. ஒரு ஃபுல் டாஸ் ஹைட்டில் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இல்லை. நோ மேட்ச் லானில் வந்திருக்கு. ஒரு சிங்கிள். ஸோ இதோட இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே மேட்சை வின் பண்ணியிருக்காங்க இங்கே எஃப்சிசி. ஸோ உப்ளிக்குடி பிரதீப் அவரோட சொந்த மைதானத்தில் அவர் செட் பண்ண டீம் இங்கே ஃபைனல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வெல் பிளேட். டிகே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தீபன் நல்ல இன்னிங்ஸ். இந்த பக்கமாக ஒற்றையாளா கடைசி வரைக்கும் போராடினாரு. அவரோட இன்னிங்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மேட்சை வின் பண்ண முடியல. பேசுனது இல்ல ஃபியர் இருக்கு அப்படின்றப்ப, பட் ஆனால் கிரவுண்ட்ல ஃபியர் ஆன பேர் மாதிரி தெரியல. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ சொல்லுங்க, இப்போ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் யூகே பசங்க மேன் ஆஃப் த மேட்சுக்கு ஷீல்டு மட்டும் இல்லாமல் மரக்கணும் நடந்தது அவங்க பேர்லயே நாளாக. இதை பற்றி நீங்கள் எப்படி பண்ணிருக்கீங்க? விக்கெட் எப்படி இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா. விக்கெட் எல்லாம் நல்லா இருக்கிறேன். இல்லை விக்கெட் எல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் ஓடி வர இடத்த மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம். இன்னும் நல்லா இருந்திருக்கும். விக்கெட்டெல்லாம் எந்த குறவும் இல்லை. நல்லா ப்ளே பண்ணாங்க. ஸோ எப்படி ஆடி கொடுத்துருந்தாரு. மேட்ச் லாஸே பண்ணியிருந்தாலும் நீங்கள் நான் சேகர் 2ல் இருந்தீங்க. அதே மாதிரி வெளில இருந்தீங்க. ஸோ மேட்ச் வின் ஆர் லூஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி மண்டவெட்டு பிரவீன் அவரோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆனால் உண்மையே சொன்னால் இவன் உண்மையிலே நல்ல பிளேயர். எல்லாத்துக்குமே தெரியும் மண்டவெட்டு பிரவீன் யார் அப்படிங்கிறது. நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் கண்டிப்பாக அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். பவுலிங்லேயோ கொஞ்சம் பேட்டிங்லேயும் சப்போர்ட் பண்ணி தான் மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். ஒரே ஆள் எல்லாம் ஆடி கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி புதுசாக ஒரு இன்ஸ்டியூட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் யாரோ அவங்க கையால் இந்த கண்ணு நடனம் அப்படிங்கிறது ஸோ அவங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும், ஒரு மெமரபுளாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் கிரவுண்டும் ஒரு மரம் வச்ச நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயமா தானே இருக்குது. நம்மளால ஒரு விஷயம் நடந்தால் சந்தோஷம் தானே. ஓகே. அதே மாதிரி ஆஃப் நோட்டில் விளாண்ட தீபன் ஸோ என்ன மாதிரியான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு? மண்டவெட்டு பிரவீன் எப்படியோ அது மாதிரி தீபன் அப்படிதான். தமிழ்நாட்டுக்கே தெரியும் தீபன் எவ்வளோ குவாலிட்டியான பிளேயர்னு. நல்ல ஆல்ரவுண்டர் தமிழ்நாட்டில். அவர் 10 பேர் எடுத்துக்கிட்டா அவர் அந்த 10 பேருக்குள்ள கண்டிப்பாக இருப்பார் அவர். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின். அந்த மேட்சை சேஞ்ச் பண்ண டிகே ஸோ அவர் என்ன பண்ணார்? எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மேட்ச்சில் இம்பேக்ட் பண்ணியிருக்காரு? ஸோ ஆஃப் நோட்டாக விளாண்ட ஒரு பிளேயராக நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நண்பராக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களும்.
நல்ல பவுலர் தானே. டிகே திருச்சியில் நல்ல பவுலர். நான் அதிகமாக வெயிட்லெஸ் பால் தான் பார்த்துருக்கேன். இப்போதான் ரீசெண்டாக வெயிட் பாலில் பார்க்குறேன். வெயிட் பாலே நல்லா போடுறாப்புல, லப்பர் பந்தும் நல்லா போடுறாப்புல டிகே. ஸோ இன்றைக்கி எப்படி உங்களை சம்பவம் பண்ணிட்டாரு, அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா பவுலிங் போட்டாங்க. அந்த ஓவர் தான் மேட்ச் மாறினது. அந்த 2 ஓவரில் ஒரு 12 அடிச்சிருந்தா கடைசி ஒரு 15 இருக்கும். கான்ஃபிடண்டாக எங்கள் ஆளுங்க ஆடி இருப்பாங்க. ஏன்னா நியூ பவுலர் வேறையா, ஃபர்ஸ்ட் வீக்கே நல்ல பவுலர் தான், இதான் நியூ பவுலர், கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஓகே, சூப்பர். மேட்ச் ஃபுல்லாகவே ஒரு இன்னிங்ஸுக்கு ஒரு ரிவ்யூ லைவ் எந்த அளவு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க டிஐலேருந்து. ஸோ எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஓகே தானே, ரிவ்யூ கொடுக்குறது நல்லது தானே. இப்போ திடீர்னு அந்த பால் நோ பாலாக இருந்துட்டு அம்பையர் திடீர்னு நோ பால் இல்லைன்ட்டாங்கன்னா ரிவ்யூ ஏன்னா மேனுவல் எரர் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேஷுவலான விஷயம். இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே மேனுவல் எரர் சம் நடக்குது. அப்படிங்கும்போது லோக்கல் மேட்ச்லேயும் அதிகபட்சமாக நடக்கலை உப்ளிக்குடி டோர்னமெண்ட்டில். ஒருவேளை அப்படி நடந்தால் என்ன ஆகுறது அப்படிங்கிறனால ரிவ்யூ வச்சாங்க. ரிவ்யூ எந்த அளவு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உள்ள விளாட்ற உங்கள் பிளேயர்ஸுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ரிவ்யூ வந்து அந்த ஒரு பால் மேட்சே மாற்றிருந்தேன். இப்போ நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகிட்டாங்க, இப்போ 6க்கு 10 தேவை, நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகிட்டாங்கன்னா அந்த ரிவ்யூ எடுத்து சக்ஸஸ் ஆகிடலாம். ரிவ்யூ கண்டிப்பாக இருக்க நல்லா தான். ஸோ அப்கமிங் டோர்னமெண்ட்டில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்படி தான்? ஓகே, சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி இந்த மேட்சை பாராட்டி 2 பேர் இம்ப்ரெசிவ் நாக் ஆனாங்க. 2 பேருமே ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆனாங்க. அவங்கள பாராட்டி ஜிந்தாபே அவர்கள் தலா 501, மண்டவெட்டு பிரவீனுக்கும் அண்ணன் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் 501 ஜிபே நம்பர் அனுப்பிடுங்க, சென்ட் பண்ணிடுவோம். வாழ்த்துக்கள், நல்ல ஒரு இன்னிங்ஸ். நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு நன்றி. டிஎம்எஸ் பேட்டிங்ஸ் பற்றி சொல்றது என்னன்னா, சீமான டோர்னமெண்ட்ல 1 lakh பிரைஸ் 1.5 lakhs தட்டி சென்றாங்க. இன்னைக்கு டேல 3வது பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. செமிஃபைனல் மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் மண்டவெட்டு பிரவீன் டெரபிக் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட், அவரோட பர்ஃபார்மன்ஸ் துண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வெல் பிளே அண்ட் ஹார்ட் லக். அதே மாதிரி மண்டவெட்டு பிரவீன் இந்த கிரவுண்டில் சரி நடப்போகிறாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஒரு நல்ல விஷயம் முன்னெடுத்திருக்காங்க யூகே பசங்க உப்ளிக்குடி. வாழ்த்துக்கள். 3வது பிளேயராக மண்டவெட்டு பிரவீன். ஸோ அவர் கண்ணு நடுறாருன்னு சொல்லலாம். இங்கே மரம் வச்ச கையோட தண்ணி ஊற்றி முதல் தண்ணி ஊற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு. இதுக்கு தேவையான அந்த இரும்பு கூண்டு வந்து ஒரு ரோல் ஃபுல்லாக வாங்கி கொடுத்துறேண்ணா. ஸோ ஆக்சுவலாக அண்ணன் யாருன்னா கண்ணதாசன் வத்தனாக்குறிச்சி. ஸோ அவரும் ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஆஸ்திரேலியாவுக்கான கிரிக்கெட் டீமில் டெல்லி வரைக்கும் போயிருந்தார். ஸோ நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு செலக்ட் ஆகி போனவர். ஸோ நல்ல விஷயத்தை பார்த்த உடனே அவரே முன் வந்து சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்துக்காக கூண்டு கொடுக்குறேன், வாங்கி கொடுத்துறேன், என்ன செலவில் வாங்கி கொடுத்து. ஓகே, உண்மையாகவே சூப்பர்ண்ணா. நல்ல விஷயத்துக்கு நிறையா பேர் துணை போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள்.